கோயிலேருந்து வெளில வரோம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தெப்பக்குளம். உள்ளுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ வந்து யூஸ் பண்ணலை. இதில் தான் தேங்காய் உடைக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த தேங்காய் உடைங்க. சூரிய உதயம். கோபுரம் இதுதான் சாமி, பார்த்துக்குங்க. உதயமாகுது. ஆக்சுவலாக சூரியன் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அந்த வீடு மறைக்கவும் அப்படியே தெரியுது. சூரியன் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிள்ளையார்பட்டி கோயிலில் இருக்கோம். சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். 6 மணிக்கு நட ஓப்பன் பண்ணாங்க. உள்ளுக்கு போனோம், கூட்டம் அதிகம் இல்லை. சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இப்போ தான் ஒரு தேங்காய் உடைச்சாங்க, அதை லைவ் பண்ண முடியலையே. இதுதான் வந்து அதுக்கான கோபுரம். பார்த்துட்டீங்கல்ல, சூரிய உதயம் ஆயிடுச்சு. யாரோ தேங்காய் உடைக்கும் போது வீடியோ எடுத்தோம். இது சின்ன கோபுரம், அந்தாண்ட தெரியறது பெரிய கோபுரம். நம்ம இப்படி ரிட்டர்ன் வெளில போகலாம். நம்ம மகிழ மரம்னா ஆக்சுவலாக ஆடத்தவ மரம் மாதிரி தெரியுது, பட் மகிழ மரம்னு ஒரு மரம் வச்சுருக்காங்க. நம்ம மறுபடியும் இங்கேருந்து வியூ பண்ணுவோமா சூரியனை? இங்கே பாருங்க அவுட்ரு. உண்மையிலே கோயில் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு ஒரு இடத்துல கூட ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ வந்து நம்மளால் அதை வியூ பண்ணி காமிக்க முடியல. உண்மையிலே இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ